சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 சிவபெருமான் உலகத்தையே தாங்கிறார் அப்படிங்கிற பொருளில் ஆதிசேஷன் வடிவமாக இருக்கார் அப்படின்லாம் சொல்லித்து, அடுத்த 607வது திருநாமம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஓம் அனிலாபாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா காற்றை போல இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இது எதனால அப்படின்னா, காற்றை நாம் இருக்கிறத கண்ணுக்கு தெரியல, ஆனால் காற்று இருக்குங்கிறது தெரியறது, உணர்றோம், உணரத்தான் முடியும். அதைப்போல கடவுளான இவர் என்ன, பரம்பொருளான இவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருந்தால் கூட அவர் இருக்கிறத நம்மளால் அறிய முடியும். அந்த அறியக்கூடியதும் யாரால் அறிய முடியும் அப்படின்னர், அதுக்கு இங்கே பொருள் சொல்கிறது புத்தியால் அறியக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா கடவுள் இருக்காரா அப்படின்னா கடவுளை நேர காட்டு அப்படின்னா காட்ட முடியலன்னா கூட அவர் இருப்பதை உணரலாம். அது யாரால் உணர முடியும் அப்படின்னர், அறிவு உள்ளவர்களால் மட்டும் முடியும். அறிவாளிகளால் மட்டும், புத்தி உள்ளவாளால் மட்டும் அவர் இருக்கிறத உணர முடியும் அப்படின்னு இந்த நாமம் சொல்கிறது. அப்போ அவர் கண்ணுக்கு தெரியாத இருக்கிறதுனால தான் நாம் என்ன பண்ணுறோம், பல விஷயத்தில் அவர் இருக்கிறதே தெரியாத நாம் பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு போகிறோம், நம்ம இஷ்டத்துக்கு காரியங்களை செய்கிறோம். ஆனால் அது அவர் எப்படி பார்த்துன்னு இருக்கார் அப்படின்னார். இங்கே காற்று மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்கிறதே எதனால் அப்படி குறிப்பாக சொல்லித்து அப்படின்னா, காற்றுங்கிறது எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்குது. எல்லா இடத்துலையும் அது நிரம்பி இருக்கிறதுனால இவரும் எல்லா இடத்துலையும் அங்கு இங்கு எங்கு எனாத நீக்கமர நிறைந்த பரம்பொருளாக இவர் இருக்கிறதுனால இவர் இருக்கிறத உணரலாம். ஆனால் நம்மளோட சிற்றறிவில் மறதி அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த மறதியினால் என்ன பண்ணிடுறோம், சில சமயம் என்ன நிறையா சமயத்தில் அவர் இருக்கிறத மறந்து போயிடும். இல்லையா நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், அவர் இருக்கார் அப்படின்னா ஏதோ பூஜை அறையில் தான் இருக்கார், கோவிலில் தான் இருக்கார், அங்கே தான் இருக்கார், சிலையில் தான் இருக்கார், உருவத்தில் தான் இருக்கார் அப்படின்னு நாமளாவே அவரோட அந்த இருப்பை குறிக்கிறோம். அப்படி குறுக்கி நம்ம நினச்சிக்கிறதுனால இந்த இடம்லாம் இல்லாத மற்ற இடமா இருந்ததுன்னா அவர் இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் இருக்கலாம், அவருக்கு தெரியாது அப்படின்னு நினச்சின்னு நாம் தப்பெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. அதில் வேற வேணதான். அப்படி இல்லாத எங்கும் அவர் நிறைஞ்சிருக்கார் அப்படின்னு நமக்கு அந்த நம்பிக்கை உறுதியாக வந்துடுத்து அப்படின்னா, பார்க்கும் இடமெல்லாம் ஆண்டாள்லாம் சொல்கிறாளே, காக்கை சிறகி நிலைய நந்தனாலா, கரிய நிறம் தோன்றுதடா நந்தனாலா, பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா சொல்கிறா இல்லையா. இதெல்லாம் என்ன, சர்வம் பிரம்மமயம் சதாசிவ பிரம்மேந்திரஸ்வரர், இப்படி மகான்கள்லாம் எப்படி பார்த்துருக்கா, அவர்கள்லாம் எதனால் மகான்கள்னு இன்னி வரைக்கும் கொண்டாடப்படுறது அப்படின்னு, அந்த கடவுளை பரம்பொருளை எங்கேயும் நிரம்பி இருக்கிற அந்த வஸ்துவை எல்லா இடத்துலையும் அவர்கள் பார்க்கறதுனால அவர்கள் எப்பொழுதும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையோடு இருந்திருக்கா அப்படின்னு தெரிகிறது. அதை போல தான் நமக்கும் இந்த பார்வை இருக்கணும். ஏதோ கடவுள் அப்படின்னாக்க அது ஏதோ குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் புத்தியில் அப்படி ஒரு நினச்சினுட்டோம் அப்படின்னா அதுதான் பெரிய ஒரு குறையாயிடுறது நமக்கு. அதனால பல தப்பு தவறெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு, எதை வேணால் துணிஞ்சு செய்யறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வந்துடுறது. அதனால் பாபமும் வருது, கஷ்டமும் வருது. அதனால் அவர் காற்றை போல எங்கும் நிரம்பியிருக்கார் அப்படிங்கிறத நமக்கு திருப்பி திருப்பி நம்ம உணர்வில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி உணரணும். அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் அவர் ஒரு உருவத்திலையா இங்கேயா அங்கேயா அப்படின்னு நேர ஒருவரா வரணுமா இந்த பிரச்சனையே வராது. அதுக்கு நமக்கு கஷ்டமே இல்லை. அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட லட்சியம். அதனால தான் அப்படி இந்த திருநாமம் சொல்கிறது. அப்படி அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படிங்கிறத நாம் உணரல, இல்லை நம்ம பண்ணுறது யாருக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கு வேணால் தெரியாத இருக்கலாம், எங்கே நிரம்பினா அவருக்கு தெரியாத இருக்குமா, அது அப்படி
தெரியால அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுறது தான் துஷ்டத்தனம், துஷ்டர்களோட செயல். அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நமக்கு அப்படி நம்ம தெரியலன்னு நினச்சின்னு பண்ணினா கூட அது எப்படி தெரிஞ்சுடுறது, கடைசியில் எப்படி முடியறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது. புஷ்பாரண்யம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு இடத்துல அம்பிகாதாசன் அப்படின்னு ஒரு வேதியர் இருந்தார், அந்தனர் இருந்தார். இவர் நல்ல வேதங்களெல்லாம் கரை கண்டு நல்ல ஒழுக்கத்தோட சீலத்தோடு வாழ்ந்தவர். தாமரை இலை தண்ணி எப்படி இருக்குது, தண்ணியிலே இருந்தால் கூட தண்ணி தாமரை இலையில் ஒட்டாத இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த சம்சாரத்தில் இவர் இருந்தால் கூட எதுலேயும் ஒட்டாத, அதாவது ஒட்டாத அப்படின்னா இங்கே நம்ம தப்பாக புரிஞ்சக்கூடாது, உடனே விட்டேத்தியாக இருக்கும், உடனே பொறுப்பில்லாத இருக்கும் அப்படின்னு இல்லை. எல்லாத்துலேயும் நம்ம கடமை என்னவோ அதை செய்வோம். அதில் பற்றோடு அப்படியே போய் ஈஷிண்டு அதுக்கப்புறம் அதனால நமக்கு வெறுப்பு இதுக்கெல்லாம் ஆளாகாத நம்மளோட கடமை இது நம்ம பண்ணணும், இவர்களுக்கு இப்படி இது பண்ணணும் இப்படின்னு நாம் அந்த கடமையை செஞ்சுன்னு இருக்கிறதே, அந்த கடமையை செய்யறதையும் அன்போடு செய்கிறது, ஒரு பொறுப்போடு செய்கிறது. அதுதான் தாமரையில் தண்ணி அப்படிங்கிறாப்புல இந்த அம்பிகாதாசர் இல்லறத்துலேயும் அப்படி தான் இருந்துருக்கார். இவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, தனக்குன்னு எந்த உடமையும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதனால் இவர் தினம் கார்த்தால ஏந்துண்டோன்னு தன்னோட கடமைகள்லாம் எல்லாத்தையும் முடிச்சுண்டு ஸ்நானம் முதலான கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவரோட சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார்னா உஞ்சவர்த்தி எடுக்கிறது அப்படின்னு. உஞ்சவர்த்தி தர்மம் அப்படின்னா, உஞ்சவர்த்தி அப்படின்னா போய் பல இடங்கள்லேருந்து திரட்டிண்டு வர்றது, திரட்டிண்டு தனக்கு வேணுங்கிற உணவுக்கு திரட்டிண்டு வருது அப்படின்னு அந்த உஞ்சவர்த்தி நியமத்தை வச்சுருக்கார். இவர் கழுத்தில் ஒரு செம்பை மாட்டின்னு பகவன் நாமாவை சொல்லிட்டு வீதியில் போவார். இவரோட பரிசுத்தமான வாழ்க்கை இதெல்லாம் எல்லாருக்கும் அந்த ஊரில் இருக்கவா அந்த பிரதேசத்தில் இருக்கவர்கள் தெரிஞ்சதுனால இவர் வீதியில் போகிறதையே அவருக்கு உணவுக்கு வேணுங்கிறத எல்லாரும் அபாவா கொண்டு அந்த சொம்பில் போடுவாள். அது கூட என்ன, அந்த சொம்பு ரொம்ப எடுத்துன்னா வீட்டுக்கு வந்துடணும், மூட்டையாக அதுக்காக எல்லாரும் போடுறாங்கிறதுக்காக வாங்கிக்கக்கூடாது. இப்படி அதை உடனே என்ன பண்ணுவார், அதை சமையல் பண்ணி பக்குவமாக்கி இவருக்கு மற்ற கடமைகள்லாம் இருக்குது. சிவ பூஜை பண்ணி அதிதி சத்காரம் அப்படின்னு அதிதி பூஜை பண்ணணும். இதெல்லாம் நமது கலாச்சாரத்தில் எப்படி ஒரு சிறப்பு இருக்குங்கிறதுக்காக சொல்கிறது. கடவுளுக்கு வழிபாடு, அடுத்தது விருந்தினர்களை ஓம்பல், விருந்தோம்பல். வள்ளுவர்லாம் இந்த விருந்தோம்பல்லாம் எவ்வளோ உயர்வாக சொல்லியிருக்கார், எப்படி விருந்தோம்பணும் அப்படி இல்லாமன்னு சொல்லியிருக்கார். வர விருந்தாளிக்கு எப்படி இன்முகத்தோடு அவர்களுக்கு விருந்தோம்பணும், கொஞ்சம் நாம் முகம் தெரிஞ்சு பார்த்தா கூட அவர்களால் பொறுக்க முடியாது, திரும்பி வரமாட்டா அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா. அதை போல் அதிதி பூஜை அப்படின்னு விருந்தோம்புறது. இதுக்கு மேலே கடைசியில் ஆத்மாஹுதி அப்படின்னு தான் உணவு எடுத்துக்கிறது. இவர் வெளியில் போய் உஞ்சவர்த்தி எடுத்துன்னு அதில் இத்தனையும் பண்ணுறார். இத்தனையும் பண்ணிட்டு தன்னோட வாழ்க்கையை இப்படி தினம் ஓட்டின்னு வர்றார். இப்படி இருக்கக்கூடிய அந்த அம்பிகாதாசர் அருணாச்சலத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு திருவண்ணாமலைக்கு வரப்போகிறார். அப்போது வர வழியில் அங்கங்கே கிராமங்களில் தங்கி தானே வரணும். ஏன்னா இந்த காலம் மாதிரி பெரிய நினச்சிட்டா அடுத்த நிமிஷம் அடுத்த ஊருக்கு போயிட முடியாது. அப்படி பல கிராமங்களில் தங்கிட்டு வரதே ஒரு கிராமத்தில் இவர் இப்படி உஞ்சவர்த்தி எடுத்துன்னு போயின்னு இருக்கார். அந்த கிராமத்தில் சில துஷ்டர்கள், அவர்கள் பார்த்த அவளுக்கு நம்ம பாட்டுக்கு அவள் வம்புக்கு போகலைனாலும் நம்ம வம்புக்கு இழுத்து வம்பு பண்ணுறது தான் துஷ்டர்களோட குணம். நம்ம பாட்டுக்கு அமைதியாக பேசாத போயிருந்தா கூட அவர்களால் அமைதியாக பேசாத இருக்க முடியாது. சாந்தம் அமைதி இல்லாத இருக்கிறது தான் இந்த துஷ்டத்தனத்தோடது. சாந்தம் அமைதியாக இருக்கிறது தான் சாதுக்களோட பெருமை லட்சணம். அதனால் இவர் பாட்டுக்கு ஏதோ வீதியில் ஏதோ பிச்சை எடுத்துன்னு போயின்னு இருக்கிற உஞ்சவர்த்தி எடுக்கிறார், யாரோ போடுறா அதில் இவர் ஜீவனம் நடந்துட்டுருக்கு. இதை ஏன் அந்த துஷ்டர்களுக்கு ஏன் இது கண்ணை உறுத்தணும்? அவர்கள் பார்த்தா இது யார், இது புதுசாக யாரோ ஒரு ஆள் இப்படிலாம் பண்ணின்னு இருக்கார், இது ஜனங்கள்லாம் எல்லாம் பண்ணின்னு இருக்கு அப்படின்ட்டு இவர்கிட்ட ஏதானும் வம்பு பண்ணணும், இவருக்கு ஏதானும் கெடுதல் பண்ணணும் அப்படின்னு அந்த துஷ்ட கூட்டமாக சேர்ந்துட்டு அவள் என்ன பண்ணினா ஒரு சூழ்ச்சி பண்ணினா. என்ன சூழ்ச்சி அப்படின்னா, இவர்கள்
கெட்ட வழியில் பொருள் ஈட்டி, அதாவது கொலை கொள்ளை இது மாதிரிலாம் பண்ணி அதில் வர பொருளை கொண்டு வந்து இவருக்கு கொடுக்கறது. அப்படி கொடுத்தா இவரோட அந்த பரிசுத்தமான வாழ்க்கை பங்கப்படும், அது பாதிக்கப்படும். அதனால இவருக்கு பல கஷ்டங்கள்லாம் வரணும் அப்படிங்கிற என்ன ஒரு நல்ல எண்ணம். இப்படிலாம் பண்ணி என்ன பண்ணால் இது மாதிரி ஒரு பொருளை, கெட்ட பொருளை கொண்டு வந்து அவர்களுக்கு அவரோட சொம்பில் போடுறா. ரொம்ப எல்லாரும் வீதியில் போகிறதே போடுறாப்பில் இவர்களும் ரொம்ப நல்லவர்கள் மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்து இதை போட்டா. இவர் பரம சாதுவாக இருந்ததுனாலே இவருக்கு நல்லது கெட்டது கூட வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஏதோ எல்லாரும் போடுறாளே அப்படின்னு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தார். அதை பக்குவம் பண்ணி சாப்பிட்றார். இந்த பாபத்ரவியோபஜீவினாம், நமக்கு என்னென்ன எதனால் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்கிறதே கலோ கல்மஷ சித்தானாம் பாபத்ரவியோபஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம் அப்படின்னு சொல்கிறது. இந்த கலியோட லட்சணத்தில் கலியோட என்ன பண்ணுறது அப்படின்னார், பாபத்ரவியத்தினால ஜீவனம் பண்ணுறோம். இந்த பாபத்ரவியம் எதனால் வருது அப்படின்னார், நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை சரியாக செய்யாததுனால. அப்படி இல்லாமல் சொல்கிறா இல்லையா, அது மாதிரி இந்த பாபத்ரவியத்தில் இவர் அவள் கொண்டு போட்டால் இவருக்கு அது தெரியாது, இவர் பாட்டுக்கு சாப்பிட்டு இருந்துட்டுருக்கார். இப்படி இருக்கிறதே பார்த்தார் சிவபெருமான். இவருக்கும் தெரியல அவள் என்ன ஒரு உள்நோக்கத்தோடு வந்து இப்படி பண்ணுறான்னு. அவளுக்கும் இவரோட பெருமை தெரியல, இந்த தர்மத்தோட உயர்வு தெரியல. இதை உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணார், ஒரு அந்தனர் வேஷத்தில் ஒரு விருந்தாளியாக இந்த அம்பிகாதாசர் வீட்டுக்கு வரார். வந்தால் இவர் அதிதி வந்திருக்காருன்னு உட்காத்தி வச்சு எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி இவருக்கு உணவு போடணுங்கிறதே 2 பேரும் உட்காந்து உணவு சாப்பிட போகிறா. அப்படி சாப்பிட்றதுக்கு இலையில எல்லாம் பரமாறினா என்ன ஆச்சுன்னு, திடீர்னு எய்த்தாப்பில் ஒரு அசுரன் மாதிரி ஒரு உருவம் வந்தது. அந்த உருவம் வந்து சிரிக்கிறது இவர்களை பார்த்து, சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோ நன்னா சாப்பிடுங்கோ, பாபத்தினால வந்தது, அந்த அந்த சாப்பாட்டை நன்னா சாப்பிடுங்கோ, அப்போ தான் எனக்கு திருப்தி அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் நான் முதல்ல எடுத்துக்கிறேன் அப்படின்னு பெரிசாக கையை நீட்டி இவர்கள் இலையில் இருக்கிற அந்த உணவை எடுக்க போகிறது. இதை பார்த்தோன்னே 2 பேருக்கு தூக்கி ஏறிப்பட்டது. ஐயோ என்ன இப்படி வந்து திடீர்னு ஒன்று சொல்கிறதே அப்படின்ட்டு. உடனே பார்த்தா இது பாபத்ரவியம்னு சொல்லிட்டா, அதனால சாப்பிடக்கூடாதுன்னு 2 பேரும் ஏந்துண்டா. நேராக போய் குளிச்சா, ஸ்நானம் பண்ணினா, மிருத்யுஞ்சய மந்திரத்தை 3 தரம் சொன்னேன். ஏன்னா என்னமோ ஒரு ஆவி மாதிரி வந்து ஒன்று சொல்கிறதே அப்படின்னு மிருத்யுஞ்சய மந்திரத்தை 3 தரம் ஜபிச்சுட்டு இவர்கள் என்ன பண்ணால் அன்னி முழுக்களும் உபவாசம் சாப்பிடாத இருந்துட்டு மறுநாள் கார்த்தால ஏந்திருக்கிற இந்த அம்பிகாதாசர் இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி வீதியில் போய் தானே உஞ்சவர்த்தி எடுத்துன்னு வந்தோம், அதில் இப்படி யார் பாவதிரவியத்தை போட்டால் என்னன்னு தெரியலையேன்னு. அப்படி இருக்கிறதே இவர் கிளம்பலாங்கிறதே இந்த துஷ்டர்கள்லாம் ஓடி வந்தா, அலறிண்டு ஓடி வந்து இவர் காலில் விழுந்து சொல்கிறால், நாங்கள் உங்களுக்கு கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிண்டு ஒருத்தருக்கும் தெரியாதுன்னு நினச்சின்னு இப்படி பாவதிரவியத்தை போட்டோம். ஆனால் அதோட பலன் என்னென்னு எங்களுக்கு தாங்க முடியாத வயிற்று வலி, வயிற்று எரிச்சல். இப்போ உங்களோட பெருமை தெரிஞ்சுது, அதனால் உங்களை சரணடையணும், நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். இந்த வயிற்றெரிச்சல் போகிறதுக்கு நீங்கள் தான் ஏதானும் வழி பண்ணணும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாளையில் உங்களுக்கு முன்னாலேயே உயிரை விட்டுடுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த அம்பிகாதாசர் பார்த்தார், என்ன வம்பா போச்சு. அப்புறம் இவர்கள் தான் பண்ணியிருக்காளா அப்படின்ட்டு உடனே சாதுக்களோட லட்சணம், உடனே மன்னிச்சுடுவா. சரி அறியாமையினால் பண்ணின அப்படின்னு அவளுக்கு உபதேசம் பண்ணி சிவபெருமான்கிட்ட கேட்குற. அவள் பண்ணினது அதோட கெடுதல் என்னன்னு அவளுக்கும் தெரியல, அதை வாங்கின்ற எனக்கும் தெரியல. ஆனால் எல்லாத்துலேயும் எங்கேயும் நிறைஞ்சிருக்கிற உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு காத்த மாதிரி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறதுனால தானே இதெல்லாம் தெரியும். அப்போ உடனே என்ன பண்ணுறான்னு அவரை மன்னிச்சு வாளுக்கு அருள் செய்யணும்னு சொல்ல, இவரோட அந்த அன்புனால் அவர்களுக்கும் திருந்துறா அப்படின்னு நமக்கு இது. அதனால தான் அவரை அனிலாபாய நமஹ அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கக்கூடியவர் இன்னும் எப்படி இருக்கார், அவரோட பெருமை என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்ல போகிறது, அதையும் நாம் பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.